கர்த்தர் மனுஷனை பூமியை படைச்சதுக்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எதையுமே ஆண்டவர் திட்டம் இல்லாமல் செய்யறதில்ல, நம்மளே செய்யறதில்ல. அப்படி நம்ம திட்டம் இல்லாமல் எதையாவது செஞ்சோம்னா விருதான்னு பேர். அதுக்கு பேர் என்ன? விருதாவா. இப்போ தாவீது அவங்க அண்ணன்களை பார்க்க வராரு. அப்போ தாவீது கேட்குறாரு, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் சும்மாவா வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்ததுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இருக்குது, தேவ நோக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி விட்டு அந்த டோட்டல் பிளான். அப்போ இந்த ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை செய்தல் அப்படிங்கிறது அதனுடைய திட்டம். இந்த பூமியை மனுஷன் முழுவதுமாக என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை ஏன் அவன் செய்யணும், எதற்காக அவன் செய்யணும் அப்படின்னா, அதை தாண்டி கர்த்தருக்கு வேறொன்று இருக்கு. அதாவது பரலோகத்தில் ஆண்டவர் தனக்கு கீழாக 2வது வானத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லூசிஃபருங்கிறவனை வைக்கிறாரு. எசேக்கியேல் 28:12 அதை பற்றி இருக்குது, அவனை வைக்கிறாரு. அப்புறம் அவனுக்கிட்ட ஒரு எண்ணம் வருகிறது, நான் தேவனுக்கு மேலாக போவேன் என்று சொல்லி அவன் தள்ளப்படுகிறான். தூதர்களும் தள்ளப்படுகிறார்கள் அவனோடு கூட. இப்போ கர்த்தர் என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு லூசிஃபரையும் அவன் தள்ளப்பட்டவனுக்கு பதிலாக இன்னொருத்தரை உண்டாக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக ஆதாமை உண்டாக்குறார். இப்போ சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த எண்ணிக்கை தான் கீழே விழுந்த தூதருடைய எண்ணிக்கை. அந்த இடத்துல கொண்டு போய் இவங்க எல்லாம் நிரப்பணும். அதான் காட்ஸ் பிளான். ஸோ இது ஒரு டெம்பரவரி பிளான். ஆனால் இந்த பிளான்ல கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, அதோடைய கான்செப்ட் என்னன்னா, ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை செய்வது என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பொதுவாக நம்ம ஆளுகை செய்வது அப்படின்னா, நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா 5 வருஷம் ஒரு மாநிலத்தை ஆளுவார். ஒரு பிரதமர் இருக்காருன்னா 5 வருஷம் ஒரு நாட்டை ஆளுவார். இந்த மாதிரி ஆளுகை செய்தல் என்பது இது மட்டும் இல்லை, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆளுகைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. உதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதை ஒருத்தர் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். அவர் கண்ட்ரோலில் அது இருக்குது. குடும்பத்தை ஒருத்தர் வச்சிருக்கிறார், அவர் அந்த குடும்பத்தை என்ன பண்ணுறாரு? அவர் தான் ஆண்டு கொள்கிறார், நடத்துகிறார். இந்த மாதிரி ஆண்டு கொள்ளுங்களில் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிற ஆளுகை என்பது என்ன? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் சொல்லக்கூடியதான ஆளுகை என்பது என்ன, எதற்காக? அதுதான் கர்த்தர் நம்மளை உண்டாக்குன எல்லாருடைய பேட்டர்ன் அதான். கர்த்தர் நம்மளை உண்டாக்குனதோட நோக்கமே அதான். ஆனால் இந்த ஆளுகை என்பதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்ப கர்த்தர் உங்களை என்ன ஆக்கி வச்சிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியருமாய். அப்ப அந்த ராஜாக்களும் ஆசாரியருமா ஆக்கின நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த ஆளுகை என்பது என்ன? அதான் அடுத்த கேள்வி. இப்ப நீங்களும் நானும் எப்படி சபைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை ஒரு கூட்டம் அந்த ராஜாக்கள் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எந்த ராஜ்யம், எதுக்குரியது, எதை ஆளுகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா இங்க கேள்வி. ஸோ இதே ராஜாக்களும் ஆசாரியருமாய் எங்களை அழைத்தீருங்கிறதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று. ஆனா இவங்க சொல்லக்கூடிய ஆள் எங்க இருக்கிறாங்கன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறாங்க பரலோகத்துல. 5ஆம் அதிகாரத்துல நீடித்த ஆயுசு உள்ளவர் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாரு. நிற்கும் பொழுது அவர் கையில ஒரு புஸ்தகம் இருக்கு. 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள், அவங்க தான் இதை சொல்றாங்க. நீங்க அதே 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்கன்னா அந்த இடத்துல சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும். 8வது வசனம் வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும். இவங்க தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் தெரிந்து கொண்டீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். இவங்க பூமியில அரசாளக்கூடிய இவங்க, ஆனா எங்க இருந்து இதை சொல்றாங்க அப்படின்னா, பரலோகத்துல சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று சொல்றாங்க. இப்போ நம்மளை ஆண்டவர் வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:6 பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஆக்கினீர் என்று சொல்லுது. அப்ப நீங்களும் நானும் அந்த கூட்டம், நம்மள மாதிரி இருக்கிற ஒரு அடையாளம் தான் அங்கே இருக்கு. 24 மூப்பர்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய்.
ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்தது பூமியிலே அரசாளுவதற்கு. ஆனால் இந்த அரசாட்சி என்பது என்ன, அது எப்படி இருக்கும்? உதாரணமா நீங்க பூமியில அரசாளும் போது இந்தியால இருந்து அரசாள்றீங்கன்னா அதுக்கு பேர் டெமோக்ரஸி, புரியுதா? அதுக்கு பேரு ஜனநாயகம். அதுவே நார்த் கொரியால இருந்து செஞ்சா அதுக்கு பேர் என்னது, சர்வாதிகாரம். இதையே நீங்க சவுதி அரேபியால இருந்து செஞ்சா அதுக்கு பேர் என்னது, ராஜ்யபாரம், ராஜாக்களுடையது. ஒவ்வொருத்தலையும் அரசாள்றதுல ஒவ்வொன்று டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப நம்ம என்ன ஜெபம் பண்றோம் அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படிதானே ஜெபம் பண்றோம். நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நாம இந்த நாட்டில் இருக்கிற ராஜ்யமோ இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்துக்கோ கவலைப்படுகிறவர்கள் அல்ல. அது தானா நடக்கும். ஏன்னா அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அப்படிதானே இருக்கு. அப்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறவர் அந்த வேலையை அவர் பார்த்துப்பாரு. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க இருந்துச்சு. உலகம் முழுக்க இருந்துச்சு. அவங்க சாம்ராஜ்யம் இங்கேயும் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? இந்தியாலே இருந்துச்சு. ஆனா அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருந்தது? இங்கிலாந்துல இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கிலாந்துல இருந்தது. இப்ப அவங்க சாம்ராஜ்யம் இங்க இருக்கா? இல்ல. ஆனா இங்கிலாந்துல இருக்கா? இருக்கு. அது அவங்களுடைய நாடு, அது அங்க இருக்கும். அங்கிருந்து அவங்க சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க என்னவாச்சு? பெருசாச்சு. இப்போ பரலோகத்தில் இருக்கிற சாம்ராஜ்யம் அண்ட சராசரங்கள் மேலும் இருந்தது. ஒரு நாள் இந்த சாம்ராஜ்யத்தினுடையதான அதிகாரம் பிசாசின் கைக்கு போயிடுச்சு. யார் வழியா? ஆதாம் வழியா. இந்த பூமியை ஆளுகை செய்யறதுக்கு ஒருத்தனை வச்சாரு. எப்பா நீ இந்த பூமியை நீ பாத்துக்கோ. சர்வ சிருஷ்டிக்கு ஒருத்தனை வச்ச. யாரு? பிசாசு. மத்தியஸ்தர் மாதிரி அவன் தான் இருந்தான். விடிவெள்ளி நட்சத்திரம் அவன் தான் இருந்தான். அவன் ஒரு நாள் தப்பு பண்ணிட்டான். சோ அவனை கீழே தள்ளிட்டேன். இப்போ நான் உன்னை என்ன பண்றேன்? அந்த போஸ்டிங் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். நீ ஆளுகை செய், பாத்துக்கோ அப்படின்னு கொடுக்கிறார். ஆனால் இப்ப அவனும் விழுந்த பிறகு கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு? உங்களை என்னையும் செலக்ட் பண்ணிருக்கிறார். உங்களை என்ன பண்ணிருக்காரு? செலக்ட் பண்ணிருக்காரு. ராஜாக்களும் ஆசாரியருமாய். இப்ப நீங்களும் நானே எப்படி ஆளுகை செய்யணும்? இத இந்த பூமிக்குரியதான இந்த ஸ்டாண்டர்ட்ல ஆளுகை செய்யணுமா, இல்ல பரலோகத்தினுடைய மாடல் ஆளுகை செய்யணுமா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? இங்கிலாந்துல இருந்து ஒரு துறையை அனுப்பி இங்க ஆளுகை செய்தா இந்திய சட்டத்தின்படி இங்கிலாந்து இங்க ஆளுகை செய்யாது. இங்கிலாந்து சட்டத்தின்படி தான் இங்க ஆளுகை நடக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ பரலோகத்தினுடைய ராஜாக்களும் ஆசாரியருமா நம்ம இருக்கிறோம். நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா அப்படி ராஜ்யம், நம்முடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பரலோகத்துக்குரியதாக இருக்கணும். ஆனா இங்க 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 எங்க டிஃபரன்ஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 4ஆம் அதிகாரம் மத்தேயுல உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவ ஒரு உயரமான மலைக்கு மேல கொண்டு போய் பூமியின் ராஜ்யபாரங்கள் அதன் மகிமைகள் எல்லாத்தையும் அவன் காட்டுறான். அப்படிதானே இருக்குது? எல்லாத்தையும் அவன் காட்டுறான். காட்டிட்டு இவைகளை எல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறான். இப்ப இயேசு சொல்றாரு, அப்பாலே போ. ஏன்னா நான் இந்த ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, இந்த ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கும் நான் வரவில்லை. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டாரு, நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினாலே என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. மிக தெளிவா இயேசு இருக்கிறார். இயேசு சொல்றாரு, பரலோகத்துல ஒரு ராஜ்யம் இருக்கு, பரலோகத்துல ஒரு ராஜா உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்ப அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தின் மாடல் தெரிஞ்சு பூமியில அரசாளணும். நான் சொல்றது புரியுதா? இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்ப நிறைய பேர் கிறிஸ்தவத்துல என் ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் கூட அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் மாடலை இங்க பண்ண ரெடியா இல்ல, பூமிக்குரிய ராஜ்யத்தை ரிப்ளிகேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இங்க யார் பேர்ல? இயேசுவின் பேர்ல. ஏன்னா அவர் என்ன ராஜாவா வச்சிருக்கிறாரு. அவர் ராஜாவா வச்சது உலகத்தின் மாடல் ராஜா இல்ல, பரலோகத்தின் மாடல் ராஜா. உங்களுக்கு புரியுதா? இப்ப அப்ப நீங்க இங்கிலாந்துக்காரன் இங்க ஆட்சி செய்யும் போது அந்த சட்டத்திட்டத்தின்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பான். நீங்க பாத்திருக்கீங்களா? இங்கிலாந்துக்காரங்க இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றது இல்லை, எக்ஸாம்பிள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நாள் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு அங்கிருந்து வரவர் என்ன பண்ணுவாரு? ஒரு புடவை கட்டிட்டு வருவாங்க அந்த அம்மா, இல்ல ஒரு வேஷ்டி சட்டை கட்டிட்டு வருவாரு. காலமெல்லாம் அப்படி செய்யறாரா? அவர் கோட் சூட்ல தான் வருவாரு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு நாள் அப்படி நம்ம கிட்ட அந்த வேட்டி சட்டையை போட்டு புடவையை கட்டி அப்படின்னு வெளியில அந்த தூதர்கள்லாம் வருவாங்க. தூதர்கள், வெளிநாட்டு தூதர்கள்லாம் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க? அப்படி காட்டுவாங்க. நாம உடனே பாருங்க நம்ம கலாச்சாரம் எல்லாம் செய்யறாங்க அப்படிம்பாங்க. மறுநாள் அந்த அம்மா கவுன்ல வரும். அவரு என்ன பண்ணுவாரு? கோட் சூட்ல வருவாரு. ஏன்னா அவருடைய ராஜ்யத்தின் அடையாளம் தான் அவர் மேல் காணப்படுமே ஒழிய, இது நமக்காக ஏதோ 1-2 செய்வாங்க, ஆனால் அவங்க மாறவே மாட்டாங்க. அப்படியே வச்சுக்கோங்க, கோட் சூட் போட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வெள்ளக்காரர் தான் இருப்பாரு இல்லையா? என்னதான் ஒரு வேட்டி சட்டை போட்டாலும் உள்ள இருந்து வர்றது என்னவா தான் இருக்கும்? அவருக்குரியதா இருக்குமே ஒழிய நமக்குரியதா இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? நான் இந்த பூமியில ராஜாவாக அரசாளுவேன் என்று கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தாலும்
ராஜாக்களும் ஆசாரியருமா இருந்தாலும் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதா இங்க இருக்கோம். அப்ப அந்த ஆளுகையும் அதிகாரம் முழுக்க முழுக்க பரலோகத்துக்குரியதா இருக்கணும். நான் சொல்ல புரியுதா? இப்ப நீங்க அமெரிக்கால டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டீங்க, இங்க வரீங்க, அமெரிக்கால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓட்டுவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓட்டுவாங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சுக்கிட்டு அந்த மெத்தட் படிதான் நான் இங்க வண்டி ஓட்டுவேன்னா உள்ள பிடிச்சி வச்சிருவாங்களா மாட்டாங்களா? நாட் வேலிட், பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்க டிரைவிங் லைசன்ஸ் படி தான் நீ வண்டி ஓட்டணும், அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போனால் அந்த தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் நானும் அமெரிக்க பிரஜை மாதிரி நாம பரலோக பிரஜை. நீங்கள் நானும் மாறவே முடியாது, மாறவும் கூடாது. அப்படி மாறிட்டீங்கன்னா நீங்க இந்த நாட்டு பிரஜையா மாறிடுவீங்க, உலகத்துக்குரியவனாய் மாறிடுவீங்க. அப்ப உங்களுடைய ஆளுகை எது மேல இருக்குது? எது மேல விருப்பப்படுது? இந்த பூமிக்குரியது, பூமியில உள்ள அதிகாரம் அது மேல இருக்கிறது. அது மேல நீங்க எப்போ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஹெவன்லி கிங்டம். பரலோக ராஜ்யத்தை விரும்புகிறவன், அந்த ஆளுகையை விரும்புகிறவன் அதைத்தான் செய்வான், அதை பத்தி தான் யோசிப்பான். அந்த ஆளுகை எப்படி இருக்கணும்னு அவன் தெரிஞ்சுப்பான். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பூமியில் அரசு ஆளுகிறீர்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா கவர்மெண்ட் ஹெவன்லி கவர்மெண்ட். ஆனா லாஸ் அண்ட் டாக்டரின்ஸ் எல்லாமே பரலோகத்துக்குரியது. உங்களை போஷிக்கிறது பரலோகம். இங்க அமெரிக்க தூதரகம் இருக்கும், உங்களுக்கு தெரியும், நம்ம மவுண்ட் ரோட்ல இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கன் எம்பசி இருக்காங்க. அந்த அமெரிக்கன் எம்பசி இருக்கிறது இந்தியாவில். அவங்களுக்கு அங்க பாதுகாப்பு கொடுக்கறது இந்தியன் போலீஸ், கரண்ட் கொடுக்கறதுலாம் இந்தியன் கவர்மெண்ட். ஆனா சம்பளம் மட்டும் எங்க இருந்து வரும் தெரியுமா? அமெரிக்கால இருந்து வரும். அவங்க யாருக்கு வேலை பார்க்கறாங்க? அமெரிக்காவுக்கு வேலை பார்க்கறாங்க. நான் சொல்லுங்க, புரியுதா? அதே மாதிரி இந்த பூமிக்குரியவர்களாக நடை, உடை, பாவனை, சாப்பாடு எல்லாம் இங்க சாப்பிட்டாலும் நீங்கள் நான் யாருக்கு வேலை பார்க்கறோம் தெரியுமா? ஹெவனுக்கு வேலை பார்க்கிறோம். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஊடுருவணும். அந்த தாட் அப்படி வந்தால்தான், இதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அப்படி வந்தால்தான் பூமிக்குரிய ராஜ்யத்தின் மேல் உங்களுக்கு பற்று போகும். இந்த பற்று சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு ஹெவனை பத்தி நினைக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னால முடியல, இந்த தாட் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க இதை வச்சுக்கிட்டு அதை யோசிக்கிறீங்க. கொஞ்சம் மாத்துங்க, அதை மட்டும் யோசிங்க, இது தானா போயிடும். மேலானது வரும்பொழுது கீழானது போகும், மேன்மையானது வரும்பொழுது அதை விட மேன்மை குறைவானது போகும், உண்மையானது வரும்போது பொய்யானது போகும், வெளிச்சம் வரும்போது இருள் போகும், பரலோகம் வரும்போது பூமி போகும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆளுகை என்பது எதுனா ஸ்பிரிச்சுவல் ஆளுகை, ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாம என்ன எதை எப்படி இருக்கணும்னு இருக்கு? எஸ்தர் ராஜகுமாரத்தி பூமியில ராஜாக்கணும், நானும் ஆகணும் இல்ல. புதிய ஏற்பாட்டுல ரொம்ப தெளிவா இயேசு சொல்லிட்டாரு, நம்முடைய ராஜ்யம் பூமிக்குரியது, ஆனா பூமியை ஆளுவோம். ஆனா எப்படி செய்வோம்? இப்ப இயேசு கிறிஸ்துவ கேட்கிறாங்க பிறந்த உடனே, இவர் யூதருக்கு ராஜா. ஆமாங்க, சரி குழந்தை, அவர் சொல்லல, சுத்தி இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இருந்துட்டு போட்டோம். பிலாத்து கூப்பிட்டு கேட்கிறாரு, நீர் யூதருக்கு? அவர் என்ன சொன்னாரு? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். இப்ப கூப்பிட்டு கேட்டா, இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன பேசிஸ்ல நீங்க ராஜான்னு சொல்றீங்க? அரண்மனைக்கு போனதில்ல, ராஜ சாப்பாடுலாம் உட்காந்து சாப்பிட்டதில்ல, யுத்தம் பண்ணதில்ல, குதிரையில ஏறினதில்ல, எதுவுமே பண்ணல, எப்படி உங்களை ராஜாங்கிறீங்க? அவர் சொல்லுவாரு, இந்த பாரு, நீங்கள் எல்லோரும் மாம்சத்தின்படி பூமியில ராஜாவா இருக்கிறீர்கள், நான் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் தான் ராஜா. அந்த அபிஷேகம் தான் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. புரியுதா? அப்ப அத்தாரிட்டிங்கிறது, ராஜ்யபாரம்ங்கிறது அத்தாரிட்டி. இப்போ ஒரு 4 பேர் போட்டிடுறாங்க, மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த தேர்ந்தெடுத்து அவருக்கு பதவி பிரமாணம் வச்சாச்சுன்னா அவர் என்னவா மாறிடுறாரு? முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ மாறிடுறாங்க. அப்ப அந்த பதவி பிரமாணம் தான் அத்தாரிட்டி. மிச்சம் 3 பேருக்கு பதவி பிரமாணம் பண்ணல, அப்ப அந்த அத்தாரிட்டி இல்ல. அப்ப அந்த அத்தாரிட்டிங்கிறது, அதிகாரம்ங்கிறது எதன் பேர்ல இருக்கு? உங்களுக்கு பண்ணி வைக்கிற பதவி பிரமாணத்துல பேர் இருக்கு. சாதாரணமா இருக்கிற வரைக்கும் சாலமோன் சாதாரணமானவன். எப்ப தாவீது வாய் திறந்து அவனை ராஜான்னு சொல்லிட்டாரோ, பதவி பிரமாணம் பண்ணிட்டாரோ, அன்னில இருந்து அவன் ராஜா. அந்த அதிகாரம் வந்துடுச்சு. அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கு. அதே தான் உங்களை என்னையும் ராஜாக்களும் ஆசாரியமா மாத்தி இருக்கிறாரு. அந்த அதிகாரம் நம்ம மேல இருக்கு. ஆனால் என்ன மாதிரி ஆளுகை செய்யணும்? பரலோகத்தின் ஆளுகை செய்யணும், ஸ்பிரிச்சுவல் ஆளுகை செய்யணும். இப்போ எலியா போய் யார் ராஜா வரணும்னு ஆண்டவருக்கு சொல்லணுமா, இல்ல எவன் ராஜாவா வந்தாலும் எலியா வந்து பார்க்கணும்? இது கரெக்டா? யார் ராஜா வந்தாலும் எலியா வந்து பார்க்கணும். தேவன் எவனை ராஜா பார்க்கணும், எலியாவுக்கு கவலை இல்லை. ஏன்னா எலியாவுக்கு ராஜா தேவன்.
அவர் என்னை ஆர்டின் பண்ணிருக்காரு. இந்த அத்தாரிட்டி உங்க மைண்ட்ல வரணும். இந்த அதிகாரம் உங்க மைண்ட்ல வரணும். நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா 5 வருஷம் போஸ்டிங்கு, 8 வருஷம் போஸ்டிங்கு, 10 வருஷம் போஸ்டிங்க்கு நீங்களே ஒரு பயத்துக்கு வந்துட்டீங்க. ஐயோ, அவங்களுடைய கவர்மெண்ட் வந்துருச்சு, என்ன நடக்குமோ? ஒன்னும் நடக்காது. இந்த பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் உங்களை என்னையும் ராஜாக்களுக்கு மேலாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த அத்தாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராஜா எலிசா கிட்டே கேட்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்ச அதிகாரம்னு வச்சுக்கோங்களேன். புதிய ஏற்பாட்டிலே அது வரும். ஏரோது வர சொன்னா ஆண்டவர் வர முடியாதும்பாரு. என்ன சொல்வாரு? வர முடியாது என்று அந்த நரிகிட்ட போய் சொல்லு அப்படிம்பாரு. அதே நேரத்துல ஆகாப போய் உன்னை காண்பின்னு சொன்னா எலியா சொல்வாரு, நான் வர சொன்னேன், ஆகாப வர சொல்லும்பாரு. அப்படிதானே சொன்னாரு? எலியா வந்திருக்கிறேன் என்று ஆகாபின் இடத்துல போய் சொல். ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு வந்தான். வரணுமா வர வேணாமாங்கிறது அவந்து. ஆனா நான் போக மாட்டேன், எலியாவும் போக மாட்டான், இயேசுவும் போக மாட்டாரு. புதிய ஏற்பாட்டில இருக்கு, பழைய ஏற்பாட்டில இருக்கு. அப்ப எங்கள் அதிகாரம் என்பது அதை தாண்டினது, ஸ்பிரிச்சுவல். இது எப்பேற்பட்ட அதிகாரம் தெரியுமா? ஒரு 5 வருஷம் ஆள்ற அதிகாரம் அல்ல, காற்றையும் கடலையும் அடக்குகிற அதிகாரம். இது எப்பேற்பட்ட அதிகாரம்? மலையை பெயர்ந்து போ என்றால் பெயர்ந்து போகிற அதிகாரம். இது எப்படிப்பட்ட அதிகாரம்? மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற அதிகாரம். இது எப்படிப்பட்ட அதிகாரம்? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை அப்புறப்படுத்துகிற அதிகாரம். நீங்களும் நானும் அப்ப எவ்வளவு ஒரு வல்லமை உள்ளவங்க பாருங்க. உங்களுக்குமே உங்களுடைய இது குறுகினது, உங்க தாட் குறுகினது. எப்படி குறுகினதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விரும்புறதே குறுக்கமான காரியங்களை விரும்புறீங்க. நான் சொல்லுங்க, புரியுதா? என்னதான் அம்மா சாப்பாடு செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு காய்கறி வச்சு கொடுத்தாலும் அந்த அங்க நிக்கிற 50 காசு தேன் மிட்டாய்க்கு தானே அவன் போய் நிப்பான். நிக்கிறானா இல்லையா? நீங்க என்னதான் போட்டு கொடுத்து, ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்து, அதுல ஒரு டவலை வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் வச்சு நல்லா டீசெண்டா ஷூ சாக்ஸை போட்டு எல்லாத்தையும் கையில போய் கொடுத்தாலும் அவன் கேன்டீன்ல சமோசா சாப்பிட்றானா இல்லையா? சாப்பிட்றான்ல. இதுதான் நம்ம இயல்பு. எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த சைட்ல இருக்கிற சமோசா மேல ஒரு ஆசை போகத்தான் செய்யும். அந்த சமோசாவோட குவாலிட்டி என்ன, அது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு என்ன, இந்த சமையலை விட சமோசா டேஸ்டா இருக்கு. அப்போ கர்த்தர் நமக்கு வச்சதான மேன்மைங்கிறது வேற, மகா பெரியது, மகா பெரிய ஆளுகை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆளுகை. ஆனால் நீங்களும் நானும் இந்த சின்ன பூமி, குட்டி பூமியில அதுல ஒரு ஏரியாவில், அதுல ஒரு பாக்கத்துல இந்த ஆளுகைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்வாரு, நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்னும் நீங்க ஒருபடி மேல சொல்றேன், நான் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இல்லைன்னு வசனத்துல சொன்னோம்ல, ஒருபடி மேல போய் கர்த்தர் சொல்றாரு, இதை தாண்டி உன்னதங்களில் இருக்கிறதான ராஜ்யம். வாசிங்க, எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய அவருக்கு மேல உன்னதங்கள்ல ஒரு துரைத்தனமும் அதிகாரம் இருக்கு. அத்தாரிட்டி உன்னதங்களில் உள்ளதான அத்தாரிட்டி உன்னதத்துல இருக்கு, ஹெவன்ல இருக்கு. அந்த அத்தாரிட்டி என்னங்கிறது சர்ச்சு வழியா தான் தெரியும். நான் சொல்லுங்க, புரியுதா? இப்போ ஒரு உதாரணம், இப்போ மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்துல ஒரு அரசாட்சி கவர்மெண்ட் இருக்கு, சரியா? இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அதிகாரம், அதுல உள்ள லாஸ், இது என்ன ஏதுங்கிறது அந்த பிரஜையா இருக்கிற யூதர்கள், அடிமைகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த லா உள்ளுக்குள்ள என்ன எழுதி இருக்கிறாங்க, என்ன பண்ணிருக்காங்க, ஏதாவது இவங்களுக்கு தெரியுமா? அடிமைகளுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நீங்க நானுமே இருக்கிறோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? ஏதோ 1-2 தெரியும், கொஞ்சம் தெரியும். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கிறது தெரியணும்னா நீங்க என்ன படிச்சிருக்கணும்? அதுக்கு லா படிச்சிருக்கணும், அந்த கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் இது எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ யோசித்து பாருங்க, இப்போ அந்த ஒரு பெரிய கவர்மெண்ட், மேதிய பெர்ஷியா கவர்மெண்ட் 127 நாடுகளை அரசாள்றாரு ஒரு அகாஸ்வேர ராஜா. ஆனா அந்த கவர்மெண்ட் கூட என்ன நடக்குது, என்ன பட்ஜெட், எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு தூரம் அரசாட்சி நடக்குது, இவ்வளவும் தெரியணும்னா மொர்தெகாய்க்கு தெரியணும். என்ன பண்ணணும்? மொர்தெகாய் வாசல்ல உட்காந்து கிடக்காரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற பட்ஜெட்டோ, ராஜாவுக்குள்ள இருக்கிற அந்த சீக்ரெட். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கும் போது, பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ பண்ணும்போது ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்று பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கவர்மெண்ட்ல உள்ளதான
ரகசியம். அது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அதுக்கு பேர் ரகசிய கப்ப பிரமாணம். சரி, ஒருவேளை நாம் அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஒன்று நாம ராஜாவா மாறணும், இல்ல அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த ராஜாவுக்கிட்ட வேலைக்கு சேரணும். அதுவும் எந்த இடத்துல போன ராஜாவுக்கு வேலைக்கு சேர்ந்தாலும் அவருக்கு பக்கத்துல போய் உட்காரணும். அப்பதான் நான் அந்த ராஜா நம்பி நம்ம கிட்ட என்ன செய்வாரு, அந்த அதிகாரம் என்ன, இது உள்ள இருக்க ரகசியம் என்ன, எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லுவாரு. ராஜா நம்புற இடத்துக்கு நம்ம போனாதான் அது நடக்கும். இப்ப ராஜா அந்த இடத்துக்கு எஸ்தரை கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. எஸ்தரை கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. இப்போ அரண்மனையில நடக்கிறது எல்லாமே யாருக்கு தெரியும்? எஸ்தர் மூலமா யாருக்கு தெரியும்? வெளியே இருக்கிற மொர்தெகாய்க்கு தெரியும். இதை தான் பைபிள் சொல்லுது. உன்னதங்களில் உள்ள அதிகாரம், அந்த மணவாளனுடைய அதிகாரம் என்ன என்பது சபையாகிய மணவாட்டி வழியாக உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இல்லைன்னா அது நமக்கு தெரியவே தெரியாது. அது உன்னதங்கள்ல உள்ளது. அந்த உன்னதங்கள்ல உள்ளது ஏன் சபை வழியா தெரிய வருதுன்னா, அந்த இடத்துக்கு சபையை தவிர வேற யாரும் போய் சிங்காசனத்துல அவர் கூட உட்கார முடியாது. அந்த அதிகாரத்தை சபைக்கு மட்டும்தான் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அப்படிதான் சொல்றது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட. இப்போ அந்த சிங்காசனத்துல போய் நான் கூட உக்காந்தாதான் அந்த சிங்காசனத்துக்குரிய பவர் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த ராஜ்யத்துல இருக்கிற சட்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அதனுடைய பெனிஃபிட்ஸ், அதுல உள்ளதான காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியணும்னா நான் உள்ள போய் பக்கத்துல உட்காந்தா மட்டும்தான் தெரியும். இப்ப சொல்றாரு எபேசியர் 3ல, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் சபையின் மூலமாக தெரிய பண்ணும் பொருட்டு. இப்ப புரியுதா? எஸ்தர் போய் உட்கார்ந்தா ராஜாவுடைய காரியம் மொர்தெகாய்க்கு அறிவிக்கப்படும். சபை போய் தேவனோட உட்கார்ந்தாதான் அந்த அதிகாரம் என்ன என்பது சபை வழியாய் உலகத்துக்கு தெரிய வரும். அப்ப நீங்களும் நானும் உன்னதங்களில் உள்ள அதிகாரம், துரைத்தனம் அப்படின்னா என்னங்க? நான் சொல்ல புரியுதா? உன்னதங்களில் உள்ள, அதுதான் சொன்ன, அந்த ஆளுகைக்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் நானும். இது ஒண்ணுமே இல்லைங்க. இந்த இடத்துல நீங்க பாக்குற ஆளுகை இருக்குல்ல, இது ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்க உங்களையும் எனக்கும் முன்னாடி நீங்க பார்க்கல. இப்ப எலிசா சொல்ற மாதிரி அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தருளும்னு சொல்றாருல்ல, அந்த மாதிரி உங்க கண்ணு என் கண்ணு இன்னும் திறக்கல. நெஜம் இது. நான் சொல்றது வசனத்தின்படி, பரலோகத்தின்படி நெஜம். உங்களையும் என்னையும் சுத்தி ஒரு மிகப்பெரிய ஜெயின்ஸ் தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், நிக்கிறாங்க. இப்ப இருக்கே, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கண்ணுக்கு உங்க பக்கத்துல, ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துல அவர்களுக்குரிய தூதர்கள் நிக்கிறார்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் வசனத்தை விசுவாசித்தால் நீங்கள் இதையும் விசுவாசிக்கணும். அப்போ நம்மளையும் நம்மளை சுத்தி ஆண்டவர் ஒரு மிகப்பெரியதான ஹெவன்லி கிங்டம் உடைய பாதுகாப்பு இருக்கு. நீங்க யோசிச்சுக்காங்க, பிரதமரோ முதலமைச்சரோ ஒரு சாதாரண ஆளு யார் வேணா இருக்கட்டும், அவருக்கு பக்கத்துல 10 பாடி கார்டு இருந்தால் அந்த கதையே வேற. அவர் வீக்கானவரா, அவர் நோயாளியா, அவர் வயசானவரா, அதெல்லாம் வேற. ஆனால் அவருக்குரிய பாடி கார்டு இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் ஒன்னும் பண்ணவே முடியாது. ஆனால் பாடி கார்டு இருக்கிறத பாத்துக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணது? நான் அந்த அத்தாரிட்டிக்குள்ள இருந்தா அந்த பாதுகாப்பு எனக்கு இருக்கும். சாதாரண ஆளா இருந்தா சாதாரணம், அதுவே ஒரு சின்ன பதவிக்கு வந்து அதுக்குரிய பாதுகாப்பு, அதுவே நீங்க பெரிய பதவிக்கு வந்து அதுக்குரிய பாதுகாப்பு. இப்போ அமெரிக்க ஜனாதிபதியோ கனடா அதிபரோ இந்தியாவுக்கு வராரு, வரும்போது மனைவியை கூட்டிட்டு வராரு. வரும்போது இவருக்கு என்ன ரெட் கார்பெட்டோ அந்த அம்மாவுக்கும் கிடைக்கும், இவருக்கு என்ன பூங்கத்து கொடுக்குறோ அதுவும் அந்த அம்மா கிடைக்கும், இவருக்கு என்ன சாப்பாடு அது அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில விஷயங்களில் மட்டும் அவர் தனித்து உட்கார்ந்து சட்டத்திட்டங்களை பேசுவாரு. மத்தபடி இவருக்குரிய எல்லாமே, அதே பிளைட், அதே காரியம் எல்லாம் கிடைக்கும். நம்முடைய மணவாளன் இயேசுவா இருப்பாரானால், அவரோடு கூட நாம் மணவாட்டியா இருப்போமானால், அந்த சகல அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் நீங்களும் நானும் அதிகாரியா இருக்கிறோம். அதில் தான் கர்த்தர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த அத்தாரிட்டி முதல்ல எனக்கு புரியணும், எனக்கு தெரியணும். நமக்கு ஒரு பயம் இருக்கு, ஃபியர். அந்த பயம் என்ன செய்யுது? உன் அத்தாரிட்டியை உன்னை விட்டு எடுத்துருச்சு. என்ன எனக்காக இயேசு மரிச்சாரு, உயிரோட எழுந்தாரு, பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்ந்துட்டாரு, என்னையும் அங்க உட்கார வச்சிட்டாரு. எனக்கு அப்படிதான் சொல்லிக்காரு, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சபையின் மூலமாக தெரியப்படும்படி, மணவாட்டி வழியாக. அப்போ உங்களுக்கும் எனக்கு இருக்க அந்த அத்தாரிட்டியை முதல்ல நீங்களும் என்ன பண்ணணும்? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி கொடுத்திருப்பாரு. சமீபத்தில் நடந்துச்சு, ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு பயங்கரமான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணிவிட்டாரு, திடீர்னு ஜனங்களை பார்த்த ஆர்வத்துல அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? ஜனங்களுக்குள்ள போயிட்டாரு. பாடி கார்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. போயிட்டு
உடனே அவர் கூட நின்று ஜனங்களை விளக்கி அவர் வந்துட்டாங்க. அவரு இல்ல என்ன என் மக்கள் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன் இது நடந்துச்சு? ஏன் அவருக்கு நீங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல? எப்படி உங்க பாதுகாப்பு வளையத்தை தாண்டி போனாரு? அப்போ அந்த பாடிகார்ட்ஸ் அந்த அமைச்சகத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டது, அவர் தாண்டி என்ன பண்ணிட்டாரு? அவர் போனது எங்களுக்கு எதிர்பார்க்கல, திடீர்னு போயிட்டாரு. ஆனா அதுக்குள்ள நாங்க கவர் பண்ணிட்டோம். இதுதான் நீங்கள் நானும் செய்கிற பாவம், மீறுதல். பல நேரத்துல ஹெவன் நமக்கு எல்லாவித பாதுகாப்பும் என்ன பண்ணிருக்கு? கொடுத்து வச்சிருக்கு. நீங்கள் தேவ திட்டத்தை சித்தத்தை தாண்டி எங்கேயோ போயிடுறீங்க, வேற இடத்துக்கு, ஆபத்தான இடத்துக்கு போயிடுறீங்க. இந்த திட்டம் உங்க மேல என்ன ஆக மாட்டேங்குது? செயல்பட மாட்டேங்குது.